என் அன்பு குழந்தையே, இந்த பிரித்யங்கரா இன்று உனக்கு சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ குறித்து வைத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நான் இன்று சொல்ல வந்திருப்பது இனி உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றதோ அதை பற்றியது. நீ நம்பினாலும் நம்பாவிட்டாலும் நான் என்ன சொல்கின்றேனோ அந்த விஷயம்தான் இனி உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. என் குழந்தை, இப்பொழுது நடக்கின்ற விஷயங்களை மட்டும் நீ கணக்கில் வைத்து கொண்டு உன்னுடைய எதிர்காலத்தை கணித்து விடாதே. உன்னுடைய எதிர்காலம் நான் கணித்து கொண்டு வந்திருக்கின்றேன். இனி என்ன நடக்கப் போகிறது என்பதனை உன் தாயானவள் இந்த பிரித்யங்கரா உனக்கு தெளிவாக சொல்கின்றேன். இதை வைத்து நீ புரிந்து கொள்ளலாம் உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற விஷயங்களை. நல்லதாயினும் கெட்டதாயினும் உன் அம்மா உனக்கு வெளிப்படையாக சொல்கின்றேன். எதையும் மறைத்தோ உன்னை ஆறுதல் படுத்தவோ அல்லது உன்னை சமாதானப்படுத்தவோ நான் எதையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கவில்லை. அப்படி சேர்க்க வேண்டிய அவசியமும் ஒரு பொழுதும் இல்லை. ஏனென்றால் என்ன நடக்கிறது என்பதனை நீ கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றாய். எத்தனை விதமான கஷ்டங்களையும் நீ பார்த்து விட்டாய். எத்தனை விதமான சோதனைகளையும் நீ கண்டு விட்டாய். துரோகங்கள், ஏமாற்றங்கள் எல்லாவற்றையும் சந்தித்து விட்ட பிறகு இனி உன் வாழ்க்கையில் நடப்பதை நான் வெளிப்படையாக சொன்னாலும் அதை தாங்கிக் கொள்கின்ற மனப்பக்குவம் உனக்குள் நிச்சயமாக இருக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டுதான் உனக்கு இதனை சொல்வதற்காக இன்று வந்திருக்கின்றேன். என் பிள்ளைக்கு இன்று இந்த விஷயம் தெரிவதனால் என்ன லாபம் தெரியுமா? என் பிள்ளை, எதிர்காலத்தை பற்றிய பயம் உனக்குள் இருப்பது உன்னை விட்டு சென்றுவிடும். தேவையில்லாத விஷயங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள் என்று உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு கஷ்டங்களும் உன்னை விட்டு நீங்கிவிடும். எல்லாவற்றையும் எதிர்கொள்வதற்கான மனப்பக்குவம் உனக்குள் வந்துவிடும் என் தங்கமே. அதனால் உன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதனை உன் அம்மா நான் சொல்வதை கேட்டு நீ தெரிந்து கொள். அது மட்டுமல்லாமல் இனி நடக்கவிருப்பதை எல்லாம் நீ தெளிவாக புரிந்து கொண்டு தவறான எந்த ஒரு செயலையும் செய்தோ, தவறான செயல்கள் செய்பவர்கள் யாருக்கேனும் உடந்தையாகவோ நீ இருந்து விடாதே. என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற சில உறவுகள் உனக்கு பல நேரங்களில் மனவேதனையை கொடுத்திருக்கின்றார்கள். சில நேரங்களில் அவர்களே உனக்கு மிக பெரிய உதவியாகவும் இருந்திருக்கின்றார்கள். இதனால் உன்னால் அவர்களை கவனிக்க முடியவில்லை. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதனை உன்னால் எளிதாக கணித்தும் விட முடியவில்லை. இவர்கள் நம்முடைய எதிர்காலத்திற்கு நிச்சயமாக நல்லதை செய்வார்களா அல்லது வேறு ஏதேனும் கஷ்டங்களில் நம்மை தவிக்க விடுவார்களா என்று என் குழந்தை யோசித்து கொண்டிருக்கின்றாய். நீ அப்படி யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஏதோ ஒரு வகையில் உனக்கான நல்ல விஷயங்களை தரும் என்றால் என் பிள்ளை, அதை பற்றி நீ யோசிப்பதில் எந்த தவறும் கிடையாது. இவர்களை பற்றி சிந்திப்பது சற்று தேவைதான். ஏனென்றால் துரோகங்களை எளிதாக செய்துவிடக்கூடியவர்கள் அல்லவா. அடுத்தவர்களை பற்றி சற்றும் யோசிக்காமல் எந்த கஷ்டங்களையும் கொடுக்க துணிந்து நிற்பவர்கள் அல்லவா. அதனால் இவர்களை பற்றிய முதலில் உனக்கு தெளிவை அம்மா தந்து விடுகின்றேன். இவர்கள் உன் எதிர்காலத்தில் உனக்கு என்னவாக இருக்கப் போகிறார்கள் என்று நான் சொல்கின்றேன். என் தங்கமே, சொந்த பந்த உறவுகள், நண்பர்கள், சுற்றி இருப்பவர்கள் என்று எல்லோருமே வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் உனக்கு தேவைப்படுவார்கள். யாரும் இல்லாமல் தனித்தும் வாழ்ந்துவிட முடியாதல்லவா. உனக்கு ஒரு கஷ்டம் என்றாலும் சரி அல்லது சந்தோஷம் என்றாலும் சரி, அதை பகிர்ந்து கொள்வதற்கு சில உறவுகள் நிச்சயமாக வேண்டும். என்னதான் உன் அம்மா நான் இருந்தாலுமே நேரில் இருந்து ஒருவர் உன் கண்ணீரை துடைத்து உனக்கு ஆறுதல் தருவது என்பது நிச்சயமாக அந்த நேரத்தில் உன் மனதிற்கு சந்தோஷத்தை தான் கொடுக்கும்.
அதற்காக எல்லோரிடமும் எல்லா விஷயங்களையும் சொல்லிவிடவும் கூடாதல்லவா? அப்படியானால் யார் உன்னோடு தொடர்ந்து வரப்போகின்றார்கள் என்று நீ கேட்பாயானால், என் பிள்ளையே, எந்த ஒரு உறவு உன்னிடத்தில் எந்த ஒரு எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் பழகுகின்றதோ, எந்த ஒரு உறவு உன்னிடத்தில் எந்த ஒரு செயலுக்காகவும் கஷ்டப்படுத்தாமல் உன்னை தங்களின் தேவைக்கு பயன்படுத்தாமல் இருக்கின்றதோ, எந்த ஒரு உறவு ஆபத்து காலத்தில் என்னவென்று கேட்காமலேயே உனக்கு உதவிகளை செய்கின்றதோ, அந்த ஒரு உறவு உன்னோடு இருந்தால் அவர்களின் மீது உனக்கு சந்தேகமே தேவை கிடையாது. எதிர்பார்ப்புகள் இல்லாமல் நீ எல்லா உறவுகளோடும் பழகினாலே போதும். அவர்கள் என்ன கொடுத்தாலும் அதை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியும். என் தங்கமே, இனி உன் வாழ்க்கையில் உனக்கென்று சில நல்ல உறவுகள் வந்து சேரத்தான் போகின்றார்கள். அது மட்டுமல்ல, இனி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான வாழ்க்கைக்கான அனைத்து ஆதாரங்களும் அதிகரிக்கப் போகின்றது. நீ நினைத்ததை விடவும் உன் வாழ்க்கை சிறப்பாக போகின்றது. உன்னுடைய மனதிற்குள் இருந்த குழப்பங்கள், உன்னுடைய மனதிற்குள் இருந்த தேவையில்லாத சந்தேகங்கள் என்று எல்லாமே உனக்கு நீங்க போகின்றது. மனதிற்குள் அதிக பாரங்களை சுமந்து கொண்டிருந்தாலும் வாழ்க்கை நரகமாகிவிடும் என்பதனை என் பிள்ளை நீ மறந்து விடாதே. அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் இத்தனை கஷ்டங்களை கொடுத்து விட்ட விஷயங்களை பற்றி நீ சற்று சிந்திப்பதனால் நிச்சயமாக எந்த தவறும் கிடையாது. நீ நினைத்த விஷயத்தை முடிக்க வேண்டும் என்று நினைத்து நீ பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றாய். அந்த முயற்சிகள் எல்லாமே உனக்கு மிக பெரிய வெற்றியினை கொடுக்கத்தான் போகின்றது. ஆனால் அதற்கு முன்னால் சில சிக்கல்களையும் நீ தாண்டித்தான் வர வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. எதுவும் எளிதில் கிடைத்து விட்டால் அதற்கு மதிப்பு இருக்காதல்லவா? எது கஷ்டங்களை தாண்டி தடங்கல்களை தாண்டி உன்னுடைய கைகளுக்கு வந்து சேர்கின்றதோ, நிச்சயமாக அதனினுடைய மதிப்பு அதிகம் என்பதனால்தான் எல்லாமே உனக்கு தாமதமாக கிடைக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இந்த வாழ்க்கையில் இது நாள் வரையிலும் நீ அனுபவித்த அத்தனை கஷ்டங்களும் இனி மாறப்போகின்றது. நீ எதிர்நோக்கி இந்த வாழ்க்கையை பயணப்படுகின்றாயோ, அதை நோக்கிய பயணம் உனக்கு சிறப்பாக அமையப் போகின்றது. இந்த பிரத்யங்கரா உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு செய்து கொடுக்கப் போகின்ற விஷயங்கள் எல்லாமே உனக்கு முழுமையான மனநிறைவை கொடுக்கப் போகின்றது. அம்மா அத்தனை சாதாரணமானவள் அல்ல. அவள் நினைத்து விட்டால் உன் வாழ்க்கையில் நீ கேட்டதை நிச்சயமாக கொடுத்து விடுவாள் என்பதனை நீ உணரப் போகின்றாய். என் பிள்ளைக்கு நினைத்த சந்தோஷம் மீண்டும் கிடைக்கப் போகின்றது. தேவையற்ற உறவுகள் எல்லாம் விலகி நல்ல உறவுகள் உன்னோடு நிலைத்திருக்கப் போகின்றார்கள். உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன தேவை என்று நீ எதிர்நோக்கி நின்று கொண்டிருந்தாயோ, அது தானாகவே உன்னை வந்து சேரப்போகின்றது. எது நடக்கும் எது நடக்காது என்கின்ற சந்தேகத்தை நீ உனக்குள் இருந்து எடுத்துவிட்டு, இனி நடப்பது எல்லாமே உன்னுடைய நல்லதற்காகவும் உன்னுடைய மன நிம்மதிக்காகவும் தான் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். என் குழந்தையே, வாழ்க்கையில் பலவிதமான சூழ்நிலைகளை கடந்து வந்த நீ இனிமேல் சந்திக்கப் போகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் மனதிற்குள் அத்தனை நிம்மதியை கொடுக்கப் போகின்றது. உன்னுடைய மனதை அந்த அளவிற்கு அமைதிப்படுத்தப் போகின்றது. எல்லாமே நீ நினைத்தது போல உன் வாழ்க்கையில் மாறப்போகின்றது. இந்த பிரத்யங்கரா அத்தனை சாதாரணமாகவெல்லாம் யாருக்கும் எந்த வாக்கும் கொடுப்பதில்லை. இன்று நான் தருகின்ற இந்த வாக்கு உன்னுடைய எதிர்காலத்திற்கான வாக்கு. உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது என்பதனை முன்கூட்டியே நீ தெரிந்து கொள்வதற்கான வாக்கு. இதை தெரிந்து கொண்ட பிறகும் நீ வேதனைப்படக்கூடாது. வாழ்க்கையை பார்த்து பயந்து விடக்கூடாது. நாம் சரியாக இருந்தால், நம்முடைய முயற்சிகள் சரியான திசையில் இருந்தால், நம்முடைய வெற்றி என்பது நமக்கு உறுதியாக கிடைக்கும் என்பதனை மட்டும் நீ புரிந்து கொண்டு நடந்து கொண்டாலே போதும். என் பிள்ளையினுடைய மனநிலை என்னவென்று எனக்கு தெரியும். இந்த பிரத்யங்கரா அதை உணர்ந்ததனால்தான் இன்று உனக்கு இந்த நல்ல வாக்கினை கொடுத்திருக்கின்றேன். நான் சொல்வது போல நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை புரிந்து கொண்டு
உன்னுடைய நல்ல வாழ்க்கையை எதிர்நோக்கி நீ பயணிக்க தொடங்கு. என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.